எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து போய்த்து வருகிறோம். ஏற்கனவே இந்த 30வது வசனத்தை குறித்து 2 முறை நான் போதித்து விட்டேன். இன்னும் ஒரு முறை இதை இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். சில விடப்பட்ட விவரங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பகுதியே இந்த அதிகாரமே ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு போதகர் ஒருவர் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதை கொண்டு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு போதிக்கிறார். இது ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் இதை கவனிக்க வேணும். என்று சொன்னால் இந்த காலத்தில் சிலர் பழைய ஏற்பாடே அவசியம் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை மேலானது. பழைய உடன்படிக்கையில் இல்லை நம்ம, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாடுங்கிற அந்த வேதத்தின் பகுதி அவசியம் இல்லை, நமக்கு அது irrelevant, நமக்கு அது ஏற்றதல்ல என்று சொல்வது தவறு. பேதுரு, பவுல், யோவான் மற்றும் இயேசுவும் கூட பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை எடுத்து வைத்துக்கொண்டு பல அற்புதமான சத்தியங்களை போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தா அதுவே ஒரு பெரிய நிறைய காரியங்களை நாம் அதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். எப்படி அதை நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை வைத்து இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் போதிக்க வேண்டும், காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம், எரிகோ மதில்கள் 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது இல்லையா, அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு விசுவாசத்தை குறித்து போதிக்க முற்படுகிறார் இவர். அது சந்தேகமே கிடையாது. வேற எதையும் போதிக்கல, விசுவாசத்தை குறித்து போதிப்பதற்காக தான் அவர் இதை பயன்படுத்துகிறார். எப்படி சொல்றாரு? விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எதனால விழுந்தது? எந்த ஃபோர்ஸும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த மனித பலமும் கிடையாது, எந்த சக்தி இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படவில்லை. ஒரே ஒரு காரணத்தினால்தான் அது விழுந்தது, விசுவாசத்தினாலே விழுந்தது அப்படிங்கிறார். இன்னும் கேட்டால் 6 நாள் ஒரு தடவை சுற்றி 7வது நாள் 7 முறை சுற்றி மொத்தம் 13 தடவை சுற்றி வர சொன்னதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சில ஜனங்க கேட்குறாங்க. எதுக்குன்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக தான். அதனால அது விழலை, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதிலெல்லாம் விழவே இல்லை, விழுந்திருக்கவே முடியாது. விசுவாசத்தினால தான் விழுந்தது. அப்போ விசுவாசத்தினால விழுந்ததுன்னா விசுவாசத்தினால அவ்வளோ பெரிய மதில் விழுமா? வானளாவிய அளவுக்கு மதில் இருந்ததுன்னு பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. சரித்திரம் சொல்லுகிறது வானளாவிய அளவுக்கு மேலே பார்த்தா ஸ்கைரைஸ் மாதிரி இருக்குமா, அப்படிப்பட்ட மதிலில் கட்டி வச்சிருக்கான். அகலம், அந்த மதிலுடைய அகலம் அவ்வளோ பெருசு, ஒரு ரோடு அளவுக்கு அகலம் இருக்குமா. ரதங்களை அங்கே பந்தயம் விட்டார்கள், ரேஸ் விடுவார்களாம் ரதங்கள் அதுக்கு மேலே, அப்பேற்பட்ட மதில்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பெனிட்ரேட் பண்ண முடியாத மதில்கள், யாரும் சும்மா கையை வச்சு தள்ளிட முடியாது. ஒரு 10 பேர் போய் சாஞ்சு ஆட்டினா விழுந்துருன்னு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது விழ முடியாத மதில்கள். இதை பார்த்தாலே பயந்து திரும்பி போயிடுவாங்க. முதல் தலைமுறையினர் இஸ்ரவேலர் பார்த்துட்டு சொன்னோம், ஐயோ வானளாவிய அளவு இருக்குது, முடியவே முடியாது, இதை மீறி நம்ம உள்ளே போகவே முடியாது, சுதந்திரிக்கிறதெல்லாம் சும்மா பேச்சு, நடக்காதுன்னு சொல்லி திரும்பி வனாந்திரத்துக்கே போயிட்டாங்க. அவங்க திருப்பி எகிப்துக்கே போயிருப்பாங்க விட்டுருந்தா. இந்த கானான் தேசம் சாத்தியம் அல்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய செவுரு, எப்படி இதை தாண்டி உள்ளே போகிறதுங்கிறது தான் பெரிய இது. ஆனால் இவ்வளோ பெரிய செவுரு, இவ்வளோ பெரிய மதில் விசுவாசத்தினாலே விழுந்தது அப்படின்னா அது உண்மையாக இருக்குமானால் அந்த விசுவாசம்ங்கிறது எப்படிப்பட்ட சக்தி, அதில் என்ன இருக்குது, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தட் ஃபெய்த், அது எப்பேற்பட்ட சக்தி, அது எப்படி வேலை செய்கிறது? விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுன்றார் ஆண்டவர். நாம் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னால் கூட அந்த மலை சொன்னபடியே
அந்த மலைக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்கிற சக்தி தான், அதன் மூலமாக தான் இன்றைக்கு சுகம் உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லி மரித்த ஆளையே உயிரோடு எழுப்பினார் இயேசு. அப்ப விசுவாசம் என்கிறது ஒரு மாபெரும் தெய்வீக சக்தியாய் இருக்கிறது, அளவிடப்பட முடியாத ஒரு சக்தி. அப்பேற்பட்ட ஒரு சக்தி. அந்த விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியுமா? அது எப்படி கிரியை செய்ய வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுமா? அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய எசன்ஸ் என்ன? விசுவாசத்தினால விழுந்ததுன்னா எப்படி விழுந்தது, என்ன நடந்தது ஆக்சுவலா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சம்பவத்துக்கே போகணும். எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது நீங்க சொல்லியாச்சு. ஆனால் அந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுதப்பட்ட சம்பவத்தை ரொம்ப விவரமாக இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. வேத வசனம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வளவளவளன்னு எழுதுகிற இது கிடையாது. சிலர் தான் எழுதுவாங்க பாருங்க, அது எப்போ இன்றைக்கி ஆரம்பித்தா நாளைக்கு தான் முடியும் வாசிக்கிறதுக்கு. அது பொடியே எழுதுவாங்க. இதை வாசிக்கிறதுக்கு பூத கண்ணாடி வேணும். இதை வாசித்தா விளங்காத விதத்தில் எழுதுவாங்க. விளங்கிக்கிறதுக்கு வியாக்கியானத்தின் ஆவி வேணும். இதுக்கு வேத வசனம் அப்படிலாம் பேப்பரை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பேப்பரே கிடையாது அந்த காலத்தில். ரொம்ப சிக்கனமாக எழுதணும், கரெக்டாக எழுதணும். ஒரு காப்பியும் கையால் எழுதி தான் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது சும்மா வளவளவளன்னு எழுதிட்டு இருக்கிறது கிடையாது. விவரங்கள் இருந்தது, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிறதுனா அதில் சில போதனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா எழுத மாட்டாங்க. ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது. எவ்வளோ பெரிய விவரத்தை எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எரிகோ மதில்கள் விழுந்தது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இது ரொம்ப நாள் கிறிஸ்தவர்களாக இருந்து வேத வசனத்தை வாசித்தவர்களுக்கு இது வாசித்திருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்குறதுல தப்பு இல்லை, குறைஞ்சிடாது. இன்னும் சிலர் பைபிளுக்கே புதுசாக இருக்கலாம், பயப்படாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லா பகுதியும் வாசித்துருவோம் இங்கே நாங்கள். அதனால ஒரு தடவை வாசிக்கிறது நல்லது. ஏன்னா புது ஆட்களுக்கு கொஞ்சம் நல்லா விளங்குது என்ன தான் நடந்தது. எரிகோவின் மதில்கள் விழுந்தது, ஒரு பட்டணத்தை சுற்றி இருந்த கோட்டைச்சோறு விழுந்ததுன்றாங்களே, என்ன விவகாரம் அப்படிங்கிறதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு இதை வாசிப்பது முக்கியம். அதனால் ஒரு 10, 15, 17 வசனங்கள் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேட்போம். 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தினம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர் என்றார். கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லித்தரார், என்ன பண்ணணும் விவரம் சொல்கிறாரு. அவன் அப்படியே கன்வே பண்ணுறான். அதை கொண்டு போய் ஆசாரியர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்ன பண்ணணுன்றதை இதை வச்சு அவன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்திலிருந்து. அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவுள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின் தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அதாவது இந்த மாதிரி விவரங்கள்லாம் கவனிங்க. வாயிலேருந்து ஒரு சத்தமும் வரக்கூடாதுன்ட்டாப்புல, ஒரு பேச்சு கூட வாயிலிருந்து எவர் வாயிலிருந்து வரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் வாயே திறக்கக்கூடாதுன்றார்.
இதெல்லாம் இந்த விவரங்கள்லாம் கவனிக்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் படித்தது. அப்படியே கர்த்தரின் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தின் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாபெனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். வரைக்கும் வாஸ்த போதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு வாஸ்தன்னா, இவ்வளவு விவரமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. யாரும் சத்தமே போடக்கூடாது, எந்த சத்தமும் வரக்கூடாது, ஒரு பேச்சு கூட பேசக்கூடாது யாரும். இந்த ஆர்ப்பரிக்கிறது கூட கரெக்டாக 7ஆவது நாள் நான் சொன்ன உடனே ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆர்ப்பரிக்கணும், ஆர்ப்பரிக்க செய்யணும். இதெல்லாம் ரொம்ப விவரமாக சொல்லப்படுகிறது. எப்படி எக்காலம் ஊதணும், எப்படி அமைதலாக இருக்கணும், எப்படி ஆர்ப்பரிக்க சொல்லும்போது ஆர்ப்பரிக்கணும், இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாசத்தின் எசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சாராம்சம் என்ன, விசுவாசம்னா என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி கண்டுகொள்ளலாம், அதை எப்படி நாம் செயல்படுத்தலாம்னு பார்க்கும்போது அதில் ரொம்ப மகா முக்கியமான அம்சம் வந்து 2ஆம் வசனத்தில் இருக்குது. அது என்ன, இந்த தமிழ் மொழியில் அது சரியாக வரல பாருங்க. ஏன்னு சொன்னால், இதோ அப்படின்னு வந்துருச்சு. இதோ எரிகோவையும் அதன் பட்டணத்தையும் அதன் ராஜாவையும், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் யோசுவாடத்தில் கர்த்தர் சொல்கிறார். இதோன்னு சொன்னதுனால இதுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் போயிடுச்சு இந்த வசனத்துக்கு. ஆனால் ஆங்கில வேதாந்தத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா SEE சி பார் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதை நான் மென்ஷன் பண்ணேன் கடந்த 2 தடவை இதை பிரசங்கம் பண்ணும்போது இதை மென்ஷன் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே வாழமாக போல இன்னைக்கு இந்த சியை பற்றி தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். பார்ன்னு சொன்னார், எதை பார்க்க சொன்னார், என்னத்தை பார்த்தார்கள், எப்படி இந்த பார்க்கிற விஷயம் விசுவாசிக்க ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதை நாம் காண வேண்டும். விசுவாசம் வந்து ஒரு கண்ணு மாதிரி பார்க்க செய்கிறது. இந்த கண்ணு மூலமாக பார்க்கறது இல்லை, விசுவாசத்தினால் பார்க்க வேண்டும். இந்த கண்ணை கொண்டு பார்க்கறது வேற, இது நேச்சுரலைஸ், இதை வச்சு பார்க்கறது வேற. விசுவாச கண்களால் பார்க்கிறது வேற. விசுவாச கண்களால் பார்க்கிறதுனா என்ன, எதை நான் நம்புகிறேனோ அதன் அடிப்படையில் ஒரு காரியத்தை நான் காண்பது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ராஜாவையும் இந்த பட்டணத்தையும் யுத்த வீரர்களையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நான் நம்புறேன்னா, நான் நம்பினேன்னா அதன் அடிப்படையில் இந்த பட்டணமும் ராஜாவும் யுத்த வீரர்களும் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆள முடியாது, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பட்டணம் என் கையில் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் அந்த காரியத்தை நான் காண வேண்டும். என்னுடைய விசுவாசம் நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய பார்வை இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படி பார்க்கலன்னா, அப்படி பார்க்காத ஒரு காரியத்தை நாம் அடைய முடியாது. பார்த்தா தான் அதை அடைய முடியும். You can only obtain what you see by faith. If you can't see it, you can't have it. அதை பார்க்க முடியவில்லை என்றால், விசுவாசத்தில் பார்க்க முடியலன்னா, தெரியாதுன்னா அதை அடைய முடியாது. இதுதான் விசுவாசத்தினுடைய எசன்ஸ். விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னாலே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். வியாதியா இருக்கிறேன், நான் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்க கற்றுக்கொள்ள வேணும். என் சரீரம் இந்த கண்ணு சொல்லுது, சரீரத்தில் இருக்கிற கண்ணு சொல்லுது வியாதியா இருக்கிறேன்னு. உண்மைதான், அதை ஒன்றும் மறுதளிக்கல நம்ம. ஆனால் என்னுடைய விசுவாச கண்கள் என்ன சொல்லுது, நான் சுகமானேன்னு. கையில் காசு இல்லைன்னா இந்த கண்ணு சொல்லுது பாக்கெட்டு காலின்னு. சிலர் உள்ள கையை விட்டு வெளியே இழுத்த காமிச்சிடாங்க ஒன்றும் இல்லைன்னு. எனக்கு ஒரு நண்பன் தான்,
பர்ஸை பார்த்த உடனே பர்ஸை எடுத்து இப்படி திறந்து காமா, ஒன்றும் இல்லை பாருது, ஒன்றும் இல்லைங்க, காலியாக இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் காமிக்கிறாராம். ஆதாரத்தை காட்டுறாரு. அது இந்த கண்கள், இந்த கண்களால் பார்க்கிறது, இந்த கண்களால் நடந்து கொள்வது. ஆனால் விசுவாசத்தில் பார்க்கறது என்ன? பர்ஸை திறந்து காலியாக இருக்குதான்னு பார்க்கறது இல்லை, பாக்கெட்டில் கை விட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை, பேங்க் புக் எடுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது இல்லை. விசுவாச கண்கள் பைபிளை திறந்து பார்க்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கு? என் தேவன் நம்முடைய குறைகளெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். என் தேவனுடைய பெயர் எல்ஷதாய். அவர் போதுமானவருக்கும் அதிகமான தேவன் என்ற அர்த்தம் எல்ஷதாய்னா. அவர் யெகோவா ஈரே, தேவையில் எழும்பு முன்னதாகவே தேவையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற தேவன். இதெல்லாம் தான் வேத வசனம் சொல்லுது பாருங்க. என் பார்வை இந்த கண்ணு பார்த்ததன் அடிப்படையில் இல்லை, என் பார்வை எதன் அடிப்படையில் இருக்குது? வசனம் சொல்லுவதன் அடிப்படையில் இருக்கிறது. பாக்கெட்டு காலியா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்? எனக்கு எந்த குறைவும் இல்லை, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்ற. இதைத்தான் புதிய ஏற்பாடு எப்படி போதிக்குதுன்னு பாருங்க. புதிய ஏற்பாடு இந்த போதனையை பழைய ஏற்பாட்டிலே கத்துறாங்க. இதை புதிய ஏற்பாட்டில் இது அழகா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. நல்லா விளங்கி வச்சுக்கிட்டு இதை விசுவாசத்தை அருமையாக போதிக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5 நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா தெரியல, ஒரு சின்ன வசனம், ஆனால் அதுக்கு பெரிய விளக்கமே இருக்குது. அதை நான் இப்போ காட்டுறேன். நான் சின்ன வசனம் விசுவாச போதனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது 2 கொரிந்தியர் 5 7வது வசனம். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 7வது வசனம். சில தமிழ் ஆராதனையில் உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விபரீதங்கள்லாம் நம்ம நாட்டில் இப்போ நடக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான். என்ன 7ஆம் வசனம்னாரு காணுமேன்னு பார்க்கக்கூடாது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் இருக்குது, தமிழில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் இருக்குது. சின்ன வசனம் வாசிக்கிறீங்க. இப்போ நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கேட்டிருக்கீங்களா? அது கேட்டிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் விளங்கிச்சான்றது தான் முக்கியம். பிரசங்கம் பண்ணுறதே எதுக்கு? விளங்க வைக்கிறதுக்கு தான் பிரசங்கம், இல்லைங்களா? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறேன். தரிசித்துனா கண்ணால் பார்த்து நடந்து கொள்ளாமல், வாழ்க்கையை வாழாமல், எதை நான் நம்புகிறேனோ அதை வைத்து நான் வாழ்க்கையை வாழுகிறவன். I live and operate and function by faith and not by sight. இந்த கண்ணை கொண்டு வாழுகிறவன் நல்ல விசுவாசி. அவன் எதை கொண்டு வாழுகிறவன்? எதை நம்புகிறானோ, எதை விசுவாசிக்கிறானோ அதன் அடிப்படையிலே வாழுகிறவன். எத்தனை பேருக்கு வழங்குது? பக்கத்துலேயே எழுதிங்க வேணாலும். பைபிளில் எழுதின ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். சிலருக்கு பைபிளை கிளீனாக வைக்கணும்னு அதில் எழுதி தொலைச்சிடக்கூடாது, கர்த்தர் அடிப்பார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கூட ஏதாவது வார்த்தையை சேர்க்க வேணாம்னு தான் சொல்லியிருக்குது. உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதி வச்சுக்கங்கன்ற பக்கத்தில் எழுதுறது நல்லது. தரிசித்து நடவாமல்னா கண்ணால் பார்த்து வாழாமல், எதை விசுவாசிக்கிறேனோ அதன் அடிப்படையில் வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்ங்கிறத அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சு பார்க்கலாம் பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் இதை அனுபவமாக்கி கொள்ளலாம் நாம. ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி தியோலாஜிக்கல் வேர்ட்ஸ் இல்லை. தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோன்னு, நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் விசுவாசத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னா. நான் நினச்சிட்டு வேலையை விட்டார் போல இருக்கு, அப்படிதான் யோசித்தேன். வேலையெல்லாம் விட்டார் போல இருக்கு, ரயில்வேல எங்கேயோ இருந்தார், வேலையை விட்டார், இப்போ எப்படி நீங்கள் ஃபெய்த்தில் இருக்கேன் பிரதர். அவன் வேலையை விட்டா அப்போ விசுவாசத்தில் இருக்க வேண்டியது தான். ரிசைன்மெண்ட்டா, கவர்மெண்ட் சம்பளம் வரலன்னா இப்போ விசுவாசத்தில், அவ்வளோதான் நினச்சேன் நான். உண்மையாகவே கிண்டலுக்கு சொல்ல, நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாள். ஒருத்தர் சொல்லுவார், அவருக்கு என்னப்பா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, நாங்கள் ஃபெய்த்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சம்பளம் வருது, எனக்கு ஒன்றும் வர்றதில்லை, அவருக்கு நிறைய காசு இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அதுதான் விசுவாசம், விசுவாசத்தில் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். எப்படியெல்லாம் போச்சு பாருங்கள்.
அப்புறம் தான் போய் இதை கற்றுக்கிட்டேன். விசுவாசத்தை எனக்கு சிலர் போதிச்சாங்க பாருங்கள். அப்போ தான் எனக்கு விளங்கவே ஆரம்பிச்சிது. எனக்கு விளங்கணுன்னு ரொம்ப த்ரில்லிங் ஆகிடுச்சு. விசுவாசம்னா என்னன்னு. இவ்வளோ பெரிய ஒரு சக்தி, மலையை பெயர்க்க செய்கிற சக்தி, மதில் சுவரை, அவ்வளோ பெரிய மதில் சுவரை கீழே உள்ள செய்தது ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் விசுவாசத்தினால. இது எப்படி தான் வேலை செய்கிறது, இந்த எசன்ஸ் என்னன்னு தேட ஆரம்பித்தேன். அதில் நான் கற்றுக்கொண்டது என்ன, விசுவாசத்தினுடைய எசன்ஸ் என்ன, அதே சாராம்சம் என்ன, அதை புழிஞ்சு எடுத்தால் அது என்ன, அது வந்து கண்களால் வாழுகிற வாழ்க்கை அல்ல, இந்த கண்களால் வாழுகிற வாழ்க்கை அல்ல, நம்பி எதை நான் நம்புகிறேனோ அதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை. இந்த கண்ணை நான் குறை சொல்லலை, இந்த கண்ணை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா சிலர் இந்த கண்ணு இல்லை நான் விசுவாசத்தினால வாழ்கிறேன்னு ரோட்டில் போகும்போது கண்ணை மூடிக்க கூடாது. ரோட்டில் போகும்போது கண்ணை திறந்து வச்சுட்டு போகணும். ஏன்னா பின்னால் 2 கண்ணு இருந்தால் கூட நல்லா இருக்கும். அந்த காலத்தில் எவன் வந்து பின்னால் வர்றான்னு நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது நம்ம நாட்டில். அதனால் கண்ணு தப்பு சொல்ல. நான் இந்த கண்ணு வந்து ஒரு லிமிட்டட் பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்கிறேன். லிமிட்டட் பர்பஸ் என்ன, நம்ம ரோட்டில் போகும்போது என்ன வருதுன்னு பார்த்து போகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை கண்கள் சரீர பிரகாரமாக காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புலன், அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு தருது சரீர பிரகாரமாக. ஆவிக்குரிய காரியங்களை இந்த கண்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை பயன்படுத்துறது இந்த கண்ணு போதாது பாருங்க. ஆவிக்குரிய கண்கள் வேற இருக்குது. அது என்ன, என்னுடைய விசுவாசம். அது ஒரு கண்ணு மாதிரி, அது பார்க்குது, அது சில காரியங்களை காணுது. அந்த விசுவாசத்தை உடையவன் என்ன பண்றான், வியாதியா இருக்கும்போது அவனை கேட்டீங்கன்னா சொல்றான் நான் சுகமானேன்றான். எங்கேயா சுகமானேன், ஆஸ்பத்திரியில் படுத்திட்டு இருக்கிறியே சுகமானேன். இல்லை நான் சுகமானேன், ஏன்னா வேதம் சொல்லுது நான் சுகமானேன். நான் பார்த்ததன் அடிப்படையில் வாழ்றவன் அல்ல, நான் வந்து எதை நம்புகிறேனோ அதன் அடிப்படையில் வாழ்கிறேன். அவன் காசு இல்லாதப்போ சொல்கிறான் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன்றான். என்னையா காசே பைசா இல்லை ஆனால் நான் தாழ்ச்சி அடையன்ற ஒன்றும் இல்லாமல் இருக்கிறியா அப்படின்னா அவங்க சொல்கிறான் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன்னு அங்கே சொல்லியிருக்குதே. பேங்க்ல ஒன்றும் இல்லையே, பேங்கை பார்க்காத இதை பாருன்றான். நீ பேங்கை பார்த்து வாழ்ற, நான் வந்து இதை பார்த்து வாழ்கிறேன். பேங்க் சொல்றது நீ சொல்லிட்டு இருக்கிற, நான் இது சொல்றத சொல்றேன். நீ தரிசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ வந்து நான் வந்து விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. இது ரொம்ப சிம்பிளான இந்த எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க, விசுவாசத்தினுடைய எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை புரிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் உதவும். விசுவாசத்தில் வாழ்றீங்களா, இல்லை உலக பிரகாரமான சாதாரண மனுஷர்களை போல வாழ்கிறீர்களா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களை போல, சாதாரண இந்த உலக மனுஷர்களை போல நீங்கள் வாழுகிறீர்களா? நான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தினால் வாழவில்லை, சாதாரண உலக மனுஷர்கள் போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாழ்கிற மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாக்கெட்டு காலின்னா பாக்கெட்டு காலின்றாங்க, சுகம் இல்லைன்னா சுகம் இல்லைன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதானே ரியாலிட்டின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ரியாலிட்டி ஒத்துக்கிறேன், ஆனால் அதை காட்டிலும் பெரிய ஒரு ரியாலிட்டி இருக்குது. அதை பார்க்க முடியாமல் தான் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் விசுவாசத்தை பயன்படுத்த முடியல. அதை பார்க்கறத காட்டிலும் பெரிய ரியாலிட்டி ஒன்று இருக்குது. வேத வசனம் சொல்லுது, இவ்விதமாய் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் தோன்றப்படுகிறவர்கள் காணப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கிற உலகம் காணப்படுகிற காரியங்களால் உண்டாகவில்லையாம், காணப்படாதவர்களால் இன்றைக்கு பார்க்கிற உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:3 இல்லையா? அப்ப இன்னைக்கு பார்க்கிற எல்லாமே காணப்படாதவர்களால் உண்டாக்கப்பட்டதுன்னா, அப்ப காணப்படாததை லேசா நம்ம எண்ண முடியாது. உலகத்தையே உண்டாக்குற காரியம் காணப்படாதது. காணப்படுகிறது வந்து ரொம்ப, அதை காட்டிலும் ரொம்ப சாதாரண சின்ன காரியம். இந்த ரெண்டுத்துல எது பெருசு? காணப்படுறது பெருசா, காணப்படாதது பெருசா? காணப்படாததுதான் காணப்படுறதை உண்டாக்குச்சுன்னா அப்ப எது பெருசு? உண்டாக்குன சக்தி தான் பெருசு. அதுதான் பேரண்ட் ஃபோர்ஸ்ன்றோம், அதுதான் பெருசு இல்லையா? அப்ப அந்த காணப்படாதவைகளை லேசா எண்ணக்கூடாது. விசுவாசம்னால என்ன? நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். ஒருத்தர் இருக்கிறான், கண்ணில் பார்த்தா எல்லாம் வேற மாதிரி தெரியுது, ஆனா அவனுக்கு ஏதோ ஒன்றை நம்புகிறான், அதை குறித்து உறுதியாக இருக்கிறான். காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயம் அவனுக்குள்ள இருக்குது. அதுதான் விசுவாசம். எவ்வளவு புரியுது இப்போ?
ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னு சொன்னா அவன் எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறான். அந்த நம்பிக்கை குறித்த உறுதி இருக்குது அவனுக்கு. அதான் விசுவாசம். நீங்க எதை நம்புறீங்களா? அதை குறித்த உறுதி தான் விசுவாசம். அதை உறுதியின் அடிப்படையில் வாழ்றவன் விசுவாசி. காணப்படாதவைகள் அதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் ஒருத்தர் இருக்கார், அவர் காணப்படாதவர், அவர் இருக்காருன்னு நம்புறீங்களா? அவரை நேசிக்கிறீங்களா? அவர் சொல்றதை கேட்குறீங்களா? அவருக்காக வாழ்றீங்களா? அப்ப காணப்படாதவைகள் குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கு. அதுதான் தேவனிடத்தில் வருகிறவர் கர்த்தர் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்காம கர்த்தரிடத்தில் ஒரு வாழ்க்கையே கிடையாது நமக்கு. ஏன்னா அவர் காணப்படாதவர். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கர்த்தரிடத்தில் ஒரு உறவு கொள்ளவே முடியாது. ஏன்னா அவரை நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, நம்ம கண்ணால் பார்த்து உறவு கொள்கிறோம், பார்க்குறோம், அவர் நம்மளை பார்க்குறாரு இல்லையா? தொட்டு பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம், காது கேட்குது. இந்த மாதிரி இந்த ஐம்புலனில் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறோம் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தரோடு எப்படி உறவு கொள்கிறோம்? நம்ம பார்த்ததில்லை, கண்டதில்லை. ஆனால் அவரோட ஒரு உறவு, அவரோட ஒரு நெருக்கம் இருக்குது நமக்கு. அவரை ரொம்ப விசுவாசிக்கிறோம், அவரை பின்பற்றுறோம். ஏன்னா அவர் காணப்படாதவராக இருந்தாலும் காணப்படுற எல்லாத்த காட்டிலும் அவர் ரொம்ப நிச்சயம். நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்பது அதிக நிச்சயம். அவர் தான் நம்ம எல்லாம் உண்டாக்குனவர். அப்ப அவர் பெருசா நாம பெருசா? இல்லைங்க, நான் காண்றது தான் நம்புவேன். அப்ப விசுவாசம் உங்களால் முடியாது. விசுவாசத்தை உங்களால் பயிற்சி வைக்க முடியவே முடியாது. நான் கண்ணால் கண்டது தான் நம்புவேன். கண்ணால் அப்போ காற்று என்ன கண்ணால் கண்டுட்டீங்களா? சுவாசிக்கிறீங்களே. கண்ணால் காணாததெல்லாம் வாங்கி உள்ள வாங்கிக்கிறது, அதனால தான் உயிரோடையே இருக்கிறது. ஆனால் நான் கண்ணால் கண்டது தான் நம்புவேன். எப்படி கண்ணால் கண்டதை நம்புவீங்க? கண்ணால் காணாதது எவ்வளோ இருக்குது, பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. காணப்படுகிறவர்களை காட்டில் பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினுடைய எசன்ஸே அதுதான் பாருங்க. இதை புரிந்து கொண்டால்தான் விசுவாசமே விளங்கும் இல்லையா? இதை இப்போ விசுவாசம் என்கிறது நாம இந்த கண்ணை வச்சு பார்க்குறோமா, அல்லது நாம் நம்புகிற காரியங்கள் இருக்கு பாருங்க, அந்த கண்ணை வச்சு பார்க்குறோமா? எதை நம்புகிறோமோ அதை ஒரு கண்ணாடி மாதிரி பயன்படுத்தி அதன் மூலமாக பார்க்குறோமா? இல்லைங்களா? இது ஒரு கண்ணாடி, இது மூலமாக பார்க்குறேன், இது மூலமாக இந்த இயற்கை கண்ணு பார்க்குது. ஆனால் நான் நம்புகிற காரியங்கள் இங்கே இருக்குது, அதன் மூலமாய் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணே பார்க்க. இந்த கண்ணாடியை போட்டு எப்படி நான் வாசிக்கிறேனோ அதுபோல் இந்த கண்ணாடியின் மூலமாக ஆண்டவருடைய காரியங்களை நான் பார்க்கிறேன். கண்ணாடி மாதிரி அது இல்லையா? அது ஒரு கண். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? இந்த காரியங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டா விசுவாசம்னா என்னன்னு தரவா நமக்கு புரிய முடியும். எப்படி பார்க்குறோன்றது முக்கியம். அதை வச்சு தான் ஒரு விசுவாசத்தில் வாழ்கிறாரா அல்லது தரிசித்து வாழ்கிறாரா அல்லது விசுவாசத்தில் வாழ்கிறாரான்னு சொல்லலாம். நீங்களே இன்னைக்கு செக் பண்ணலாம். நீங்கள் தரிசித்து வாழ்றீங்களா விசுவாசத்தில் வாழ்றீங்களான்றத செக் பண்ணலாம். தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம்ன்றார் அப்போஸ்தலன். நீங்கள் எப்படி தரிசித்து வாழ்றீங்களா? விசுவாசிகள்னா தரிசித்து நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது, விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கணும். இது எப்படியோ போதிக்காம விட்டாங்க. இதை எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் இதுதான். நான் என் கண்ணால் பார்க்கறதன் அடிப்படையில் இல்லை, என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்றவன் தான் விசுவாசி என்கிறத போதிக்காம விட்டுட்டோம் எத்தனையோ வருஷமா. அதனால தான் விசுவாசம்னா என்னன்னு விளங்கல பாருங்க. இதுதான் சக்சஸையும் ஃபெயிலியரையும் நிர்ணயிக்குது. இந்த கண்ணால் பார்த்து வாழ்ந்தால் சக்சஸ் அடைய முடியாது. ஏன்னா சக்சஸ் அடைகிறதுக்கு, பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, முன்னேறி செல்வதற்கு, மலைகளை பெயர்ப்பதற்கு இது போதாது. இந்த கண்ணில் பார்த்து வாழ்றது போதாது. சக்சஸ் அடையணும்னா வாழ்க்கையில் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறதுனா எப்படிங்கிறத பார்த்தா தான் சக்சஸ் அடைய முடியும். விசுவாசம் தான் சக்சஸை கொண்டு வருகிறது. பார்வை முக்கியம். இந்த கண்ணு மூலமாக பார்வையா அல்லது நம்புகிறவின் அடிப்படையில் பார்வையா இருக்கீங்களா?
ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நல்லா விளங்கும் பாருங்கள். தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்லாம் புக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக்கில் வந்தது கதை. அவங்க நல்லா சொல்லுவாங்க கதை. அதில் வந்த கதை சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு 3 பிள்ளைகள், அவருடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க 3 அந்த ரெஸ்டாரண்ட்டையே ஒரு வழி பண்ணிடுதுங்களாம். கூச்சல் போட்டு கத்தி தள்ளி இடித்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு வழியை ஆக்கிடுதுங்க. அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாராம். ரொம்ப இரிட்டேட் ஆகி சகிக்க முடியாமல் கடைசியாக அந்த தகப்பனார் அப்படியே உட்காந்துட்டு எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காராம், இதை கண்டுக்காத மாதிரி. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்த ஆள் கடைசியில் அந்த தகப்பனாரை கூப்பிட்டே, அவன் பிள்ளைங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணுது பப்ளிக் பிளேஸில், நீ ஒன்றும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த ஆள் அப்போ தான் முடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம், ஒன்றும் இல்லைங்க, இந்த பிள்ளைகளுடைய தாயார் என்னுடைய மனைவி இப்போ தான் இறந்து போனாங்கன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து செய்தி வந்திருக்குது. அதனால தான் நான் அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அறிவோ உணர்வோ இல்லாமல் அந்த சின்ன பிள்ளைங்க இந்த வயசில் அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குது, விளையாட்டுன்னு விட்டுட்டேன். நான் அதுங்களை எதுக்கு இந்த செய்தியை சொல்லி பாரப்படுத்தணும்னு விட்டுட்டேன். அதை பற்றி ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது. விளையாண்டுட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, சரி விளையாட்டுன்னு விட்டுட்டேன். சாரி, நான் அந்த பிள்ளைகளை விளையாடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். உடனே இந்த ஆள், ஐயோ நான் சாரிங்க, ரொம்ப உங்கள் பிள்ளைங்க ஒன்றும் என்ன டிஸ்டர்ப் பண்ணலை, தாராளமாக விளையாட்டும், விடுங்க, அவங்கள தடுத்து நிறுத்தாதீங்க, அவங்க விளையாட்டும். ஏன்னா விளங்கிருச்சு இல்லை இப்போ இருக்கு பாருங்கள். முதல்ல எப்படி பார்த்தாரு, என்னது இரிட்டேஷனாக இருக்குது, ஒரே தொந்தரவாக இருக்குது, பப்ளிக் பிளேஸில் வந்து நமக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிடியூடோடு பார்த்தவர் இப்போ பார்வையே மாறி போச்சு பாருங்க. பார்வையே மாறி போயிடுச்சு. வேற விதமாக இப்போ பார்க்கறதுனால இப்போ இரிட்டேட் ஆகலை. இப்போ அவங்க விளையாட்டுன்றாரு, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலைங்க, பரவாயில்ல விளையாட்டுன்றாரு. ஏன்னா பார்க்குற விதம் மாறிவிட்டது. எதுக்கு சொல்கிறேன், இது நல்ல அற்புதமான கதை. ஏன்னா பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். எதன் அடிப்படையில் பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்குற விதம் ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம், அது சாத்தியம், அது ரொம்ப சாத்தியம். எப்படி பார்க்குறோன்றதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். எப்படி பார்க்குறோன்றது தான் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். சிலர் பாருங்க, எல்லாத்தையும் இந்த இயற்கை கண்களால் மட்டும்தான் பார்ப்பாங்க. இது முடியாது, இது ஐயோ நம்மளுக்கு முடியாது, ஐயோ அது ரொம்ப டூ மச்சுங்க அது அப்படிம்பாங்க. சிலர் பாருங்க ஆவிக்குரிய கண்களோடு தான் பார்ப்பாங்க, விசுவாச கண்களோடு தான் பார்க்கணும். முடியாது, ஒன்றுமே கிடையாது, கத்தர் நான் அதை செய்யணும்னு எனக்கு வச்சுருந்தாருன்னு நான் கண்டிப்பாக அதை செய்ய முடியும், கத்தர் எனக்கு அப்படி பேசுவாங்க. அவனை இவனுக்கு விளங்காது, இவனை அவனுக்கு விளங்காது. அவன் இவனை பைத்தியக்காரனுமா, இவன் அவனை விளங்காதவன்னுவான். 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளங்காது. 2 பேரையும் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, ஒரே பிரச்சனைகளை தான் சந்திக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு மாதிரி பார்க்குறான், இன்னொருத்தன் இன்னொரு மாதிரி பார்க்குறான். நான் பழைய கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு ஷூ கம்பெனி வந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சான். போய் புது இடத்துல போய் ஷூ கம்பெனி ஆரம்பின்னு அனுப்பிச்சாங்களாம். அவன் போய் இறங்கிட்டு போய் ரோட்டில் போய் பார்த்தா ஒருத்தன் கூட ஷூ போடலையா அங்கே. அந்த மாதிரி ஒரு ஊர், ஐயோ பூண்டாக்ஸ், அது ஐயோ உள்ளூர் இருக்கிற ஊர். அந்த ஊரில் ஷூனா கேள்விப்பட்டது கூட கிடையாது. அவன் வெறுங்காலில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப இதாயிட்டானா, ஐயோ என்ன இந்த மாதிரி ஷூ விற்கிற மாதிரி இடத்துக்கு அனுப்ப வேணாமா, இங்கே அனுப்பிச்சிருக்காங்களேன்னு உடனே போய் ஃபோன் எடுத்து, ஏயா இந்த மாதிரி ஷூனால என்னன்னு தெரியாத ஆளுங்கிட்ட என்ன அனுப்பிச்சிருக்கீங்க, என்னத்தை ஷூ விற்க, இங்கே முதல்ல நீ டிக்கெட் அனுப்பி வீடு வந்து சேர்றேன், இங்கே ஒன்றும் விற்க முடியாது, ஷூ அவனுக்கு தேவையில்லைங்க, வேணாம் அப்படின்னா. உடனே டிக்கெட்டை கொடுத்து அவனை கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் அவன் அங்கே வந்து சேர்றதுக்குள்ளே இன்னொரு ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவன் சரியில்லைன்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் வந்து ஒரு தரிசனக்காரன், அவன் தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழ்கிறவன் அங்கே இருக்கிறவன். அவன் இன்னொருத்தன் அனுப்பிச்சிட்டான் நான் பாருங்க, கம்பெனிக்காரன். அதனால தான் அவன் ஓனர். இன்னொருத்தன் அனுப்பிச்சிருக்கான். அவன் என்ன பண்ணான், வந்து இறங்கினவன் அதே இடத்த தான் பார்த்தான். ஒருத்தங்காலையும் செருப்பு இல்லை, நேராக ஓடனான். நான் ஃபோனை எடுத்தானா, ஏப்பா அடுத்த கப்பல்லையே இருக்கிற அத்தனை ஷூவும் இங்கே அனுப்பு, ஒருத்தங்காலில் கூட செருப்பு இல்லை. இந்த ஷூவினுடைய பயணம் மட்டும் என்னன்னு சொன்னா, இங்கே விற்க முடியாத அளவுக்கு அமோக விற்பனை நடக்கும், சீக்கிரம் அனுப்புன்றானா. ஒரே இடத்த தான் பார்த்தானுங்க 2 பேரும்.
ஒரே ஊருக்கு போனானுங்க, ஒரே ஆளுகளை பார்த்தாங்க, ஒரே சூழ்நிலை, ஒரே இது. 2 விதமான பார்வை. இருக்கீங்களா? நீங்க எப்படி? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அந்த கதையை கேட்கறதுக்காக வந்தோம் நம்ம. ஆப்பிரிக்கா கதையை அவங்க எப்படியோ போயிட்டு போட்டோம். அது ஷூ வியாபாரம். அது அதை காட்டிலும் பெரிய காரியம் இது. தரிசித்து நடக்கிறோமா? தரிசித்து நடக்கிறோமா? விசுவாசித்து நடக்கிறோமா? ரொம்ப முக்கியம் பாருங்க. விசுவாசத்தின் எசன்ஸ் அதுதான். என் பார்வை எதன் அடிப்படையில் இருக்குது? வெறும் இந்த கண்ணில் பார்வையா அல்லது வேத வசனத்தின் அடிப்படையில் நான் நம்புகிற காரியங்கள் அடிப்படையில் நான் பார்க்கிறேனா? நான் சொல்லுகிறேன், நம்புகிறவர்கள் அடிப்படையில் வாழ்ந்து அதன் அடிப்படையில் பார்த்து அதன் அடிப்படையில் வாழ்ந்தீர்கள் என்றால் எப்பேற்பட்ட மலைகளையும் தாண்டி கொடாத காரியங்கள் எல்லாம் சாத்தியமாக்கி வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். வெற்றி நிச்சயம். விசுவாசம் வெற்றியை உண்டாக்கும். வெறும் இந்த கண்ணால பார்த்துக்கிட்டு உருண்டு பிறண்டு தலைகளை நின்னாலும் நடக்காது. வெற்றி வர்றது ரொம்ப கஷ்டம். வெறும் இந்த கண்களால் பார்க்கறதுக்கு. நேச்சுரல் இதில் கூட பாருங்க, அந்த ஃபெய்த், நேச்சுரல் ஃபெய்த்து கூட ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி தான் ஜனங்க, அந்த பிஸ்னஸ் மேன்லாம், அந்த ஷூ கம்பெனிக்காரன் அப்படி தான் வெற்றி பெறான். அவனுக்கு ஒரு நேச்சுரல் ஃபெய்த் இருக்குது. அவன் வேறு விதமாக பார்க்குறான். பார்வையே வேறு விதமாக இருக்குது. அதனால தான் வெற்றி பெறுகிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறை போனாங்க. இதே எரிகோ பட்டணத்துக்கு தான் வந்தாங்க முதல் முறை. வந்த உடனே கர்த்தர் அதே மாதிரி சொன்னார். யோசுவாட்ட சொன்னார் இல்லையா, இதோ பாருன்னார். சி பிஹோல்டு, பாருண்ணா. அது மாதிரி மோசே கிட்ட சொன்னார், இந்த பட்டணத்தை உனக்கு ஒப்பு கொடுத்தேன்னார். வாசித்து பாருங்க, அங்கேயும் சொல்லியிருக்காரு. ஒப்பு கொடுத்தேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்காரு. நடந்து முடிஞ்சது மாதிரி. அதை நம்பி இருக்க வேணாமா? என்ன பண்ணாங்க? 12 பேரை உளவு பார்க்க அனுப்பிச்சாங்க. அந்த பட்டணத்தில், எரிகோ பட்டணத்தில் போய் பார்த்துட்டு வான்னு 12 பேரை அனுப்பிச்சாங்க. இந்த 12 பேர் 40 நாள் போய் சுற்றி பார்த்தான். அது ப்ரீ கூகுள் டேஸ். அது கூகுளுக்கு முன்னால். இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக நம்ம பசங்களுக்கு இன்னைக்கு. இல்லைன்னா அவங்க கேட்பான், கூகுளில் போட்டு பார்த்தா டக்குன்னு பார்த்துடலாமே. கூகுள் இல்லாத காலம் அது. அப்படி ஒரு காலம் இருந்தது, புராண காலம். இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆக போதோ தெரியல. நம்மளை புராண கதாபாத்திரம்ன்றானுங்க. ஆளை அனுப்பிச்சு 12 பேர் அனுப்பிச்சு அவன் சுத்தம் சுற்றி 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கான். எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு, திராட்சை பழங்கள் நல்லா வளர்ந்து வர்ற காலம், அறுவடை செய்கிற காலம், அந்த இடத்துக்கு போய் கொலையாக கொண்டாடுறாங்க. திராட்சை பழம் அருமையாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுற தேசம், இதை நிரூபிக்கிறதுக்காக இந்த பழங்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. வந்ததில் 10 பேர் ஒரு குரூப் ஆகிட்டான். 2 பேர் அவன் வேறு மாதிரி பேசுகிறான். 2 விதமாக பேசுகிறானுங்க. இந்த 10 பேர் என்ன சொல்கிறான், நாங்கள் போனோம், நல்லா, ஆமாம், இப்போ நல்லா பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், கர்த்தர் சொன்னபடி அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஜனம் வந்து ரொம்ப பொல்லாத ஜனம். மனுஷர் தின்ற ஆளுங்க அவனுங்க, பொல்லாதவனுங்க. அவனுக்கிட்ட தப்புறது ரொம்ப கஷ்டம். சோர் வந்து வானுலாவை அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் ராட்சசல் இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் கன்க்ளூஷன் என்ன, அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்கவே முடியாது அப்படின்ட்டான். போனானே பார்த்தான், கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். போய் பார்த்தா இல்லையா நம்மளுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் கண் அப்படி வேலை செய்யல, இந்த கண்ணு தான் வேலை செய்யுது. இயற்கை கண்களால் பார்க்குறான். உயரமாக இருக்கிறானுங்க, ராட்சசனாக இருக்கிறானுங்க, கொடூரமானவங்களா இருக்காங்க. கானானியர் ரொம்ப கொடூரமான ஆளுங்க பாருங்க. ஐயோ, இவனுங்கிட்ட தப்ப முடியாது, நம்ம இது வேணவே வேணாம், நம்ம வந்தோம்னா தொலைச்சி விடுவானுங்கன்னு சொல்லி வந்து முடியவே முடியாதுன்ட்டானுங்க 10 பேர். அதே ஊரை பார்த்து அதே திராட்சை பழத்தை சாப்பிட்டு சுமந்துக்கிட்டு வந்தவன் கூட 2 பேர் இருக்கிறான். இவனுடைய ஊரை சுற்றி பார்த்து இவன் பார்த்ததையே பார்த்த ஆள் தான் யோசுவாவும் காலேபும். அதில் காலேபு சொல்கிறான், நாம் உடனடியாய் சென்று அந்த தேசத்தை கைப்பற்றலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, எளிதில் நம்ம அதை மேற்கொள்ளலாம்ன்றான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றுமே இவன் பாருங்க அவுட்லுக் எப்படி இருக்குது. இவன் கண்ணு எங்கேருந்து வந்தது? இவனுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? இதுதான் விசுவாசம்ங்கிறது. இவன் வந்து வேற ஒன்றின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம், எளிதில் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறானே. வாசிக்க நேரம் இல்லை எனக்கு. எண்ணாமும் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலான்றானே. எதன் அடிப்படையில் சொல்கிறான்? பார்த்தா ஒன்றும் ஈஸி மாதிரி தெரியல, அதன் அடிப்படையில் சொல்லலை. பார்த்ததன் அடிப்படையில், நம்புகிறதன் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்கிறான்.
தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறான். இருக்கீங்களா? அப்ப இதை நம்ம டெய்லி நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கலாம். தரிசித்து நடக்கிறோமா விசுவாசத்து நடக்கிறோமான்றதை நிர்ணயிச்சுக்கலாம். இதை நான் கற்றுக்கொண்ட காலங்கள், ஆரம்ப காலங்களில் இதை பயன்படுத்த ஆரம்பித்தேன். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேணும்ன்றதை பயன்படுத்தினேன். அப்போ ஒரு தீர்மானம் பண்ண வாழ்க்கையில் ஒரு காலகட்டம், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஒரு தீர்மானம். அது எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ரொம்ப உதவுது, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. அதனால சொல்கிறேன். அது என்ன தீர்மானம்னா, என்கிட்ட ஏதாவது இல்லைன்னா அது இல்லைங்கிறத போய் ஊரெல்லாம் சொல்கிறது கிடையாது. சொல்ல மாட்டேன். ஹலோ, நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க அந்த தீர்மானத்தை. ஒருத்தர் நான் சொல்றதை கேட்டுக்கிறான், அவருக்கு என்னப்பா, அவருக்கு எல்லாம் இருக்குது சொல்லுவார். நம்ம போய் இல்லை நான் அவன்கிட்ட சொன்னா தானே கொடுப்பான். சரி போ, அப்படியே பண்ணு. அப்படிதான் வாழணும்னு தெரிந்து கொண்டால் நான் என்ன பண்றது அதுக்கு? ஆனால் நான் சொல்றேன், நான் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். இல்லை என்றால் எங்கிட்ட இல்லைங்கிறத போய் ஊரில் போய் சொல்றது கிடையாது. எங்கிட்ட இல்லை இல்லை இல்லை, அது வேணும் இது வேணும், இது இல்லை அது இல்லை, என்னால் முடியாது, சாத்தியம் இல்லை, ஐ கேனாட் அஃபோர்ட் இட், இது வாங்க முடியாது, அது வாங்க. அப்போ எதுவுமே வாங்க முடியாமல் இருந்தது. அப்போ எதுவுமே மண் தரை, அதை தரையை போட முடியல. ஃபேன் 50 ஃபேன் வேணுன்றான், 50 ஃபேன் வாங்கிறதுக்கு காசு வேணும், 50 ஃபேன் வாங்க முடியல என்னால். ஃபேனும் இல்லை, ஃபேனை போட்டால் தரையை முன்னால் போடணுன்றாங்க, ஏன்னா மண் பறக்குன்றான். ஃபேனை போட்டால் தரையை போட்டு தான் ஃபேன் போடணுன்றான். இது ஒரே குழப்படி. ரெண்டுத்தையும் பண்ணுறதுக்கு முடியல, வசதி இல்லை. அப்போ இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? யார்கிட்டையும் சொல்லலை. வருவேன், ஃபேன் இல்லாமல் வந்து எல்லோரும் ஃபேன் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஏசியில் ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. ஃபேன் இல்லாமல் ஒரு வருஷம் இந்த இடத்துல ஜனங்க உட்காந்துருந்தாங்க. நான் ஃபேன் இல்லாமல் போதிச்சுட்டு முடிஞ்ச உடனே கொண்டு போய் ஷர்ட்டை பொழிஞ்சேன்னா வேர்வையாக வரும். அதுக்கப்புறம் ஃபேன் வாங்கி ஒரு 50 ஃபேன் வாங்கி போட்டோம். எனக்கு ஃபேன் போடல, ஏன்னா அந்த ஃபேன் வந்து காற்று இதில் அடிக்கணும், மைக்கில் அடிக்கணும், போட மாட்டேன்ட்டாங்க. உனக்கு மைக்கில் அடிச்சதுன்னா அது சவுண்டு வர்றதே. இப்போ மைக்கு வேறு வாங்க முடியல. மைக் செட்டு வாங்குறது வந்து பெரிய, அதுக்கு நிறைய செலவாகும். 60 ரூபா கொடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்ட் பண்ணேன் பாருங்கள். ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்ட் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு செட்டில் பண்ணிடுவேன். அதை அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தேன். அந்த மைக் செட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் எனக்கு ஓரளவுக்கு பாட முடியும். அது வந்து அதை காக்கா கத்துற மாதிரி எடுத்து கொடுக்கும். இப்படியும் ஒரு பாட்டை பாடணுமா அப்படின்னு தலையில் அடிச்சுக்குவேன் நான். ஐயோ, இப்படி ஒரு பொழப்பா இருக்கு நமக்குன்னு. அவ்வளவு மோசமான சவுண்டை எடுத்து கொடுக்கும். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குரலும் அதுவுமா இருக்கும். இன்னைக்கு என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா? இங்கே இருக்கிற சிஸ்டம் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு எதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்கிடுறோம். அதை பற்றி ஒன்றும் பெரிய இது கிடையாது. அன்னைக்கு அது முடியாது. முடியாதுன்னு யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. நான் யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். அது ஏன் என்ன தீர்மானம் நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை. அது என்ன தீர்மானம்னா, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க போகிறேன். அப்பனா இந்த கண்ணால் பார்க்கறத நான் பேசிட்டு தெரிய போறது இல்லை, அதை போய் சொல்லிட்டு இருக்க போறது இல்லை. நான் எதை பேச போறேன்? எதை நான் நம்புகிறேனோ அதுதான் பேச போறேன். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை அதான் நம்புறேன், அதான் பேச போறேன். இப்போ எல்லாரும் நிறைய இது போல இருக்கு, நினச்சிக்கோ போ. மூட்டை முடியா கட்டி வச்சிருக்காரு அவரு, நினச்சிக்கோ போ. ஒருத்தர் வந்து அப்படியே சொன்னார், எல்லாம் நிறைய இருக்குன்னு நினச்சிக்க போகிறாங்க பிரதர். நினச்சிக்கிட்டுமே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறத விட இருக்குதுன்னு நினச்சிட்டு போனால் பெட்டரு. ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா நாம் நம்புகிற கத்தருக்கு எவ்வளோ அசிங்கம். கத்தர் மானத்தை எடுத்துடுறோம் நம்ம சில நேரத்தில். நிறைய இருக்குதுன்னா அதை நினச்சிட்டு போட்டோம். ஆனால் அதை நான் பேசுறது கிடையாது, அதை சொல்கிறது கிடையாது வெளியே. ஏன்னா எதை விசுவாசிக்கிறனோ அதை தான் பேசணுங்கிற ஒரு கொள்கை. அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதை நான் பேசுகிறேன். கர்த்தர் என் தேவையை சந்திக்கிறாருன்னா அப்போ அதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அதை தான் பேசுவேங்கிற அப்படிப்பட்ட ஒரு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தரிசித்து நடவாமல். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதெல்லாம்.
இன்றைக்கே மாற்றிடலாம் சிஸ்டத்தை. இன்றைக்கே போயிட்டு இன்னிலேருந்து தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் வாழ ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, போய் வேலையை ரிசைன் பண்ணாதீங்க. ஃபெய்த்தில் வாழ போகிறாங்க. விசுவாசத்தில் வாழ்கிறதுக்கும் வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. விசுவாசத்தில் வாழ்கிறதுனா என்ன? தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்க வேண்டும். அப்போ பிள்ளை ஒழுங்கு இல்லை, பிள்ளை குடிக்கிறான், ஒரு சுற்றுறான், ஊதாரியாக இருக்கிறான், படிக்கிறது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி நிறைய வீடுகளில் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா? இல்லை புருஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இருக்குது. இது என்ன பண்ணுறது? இவங்க அதையே நினச்சிட்டு இருக்கிறது, அதையே சொல்கிறது, அதையே பேசுறது. இது ஒரே பாரமாக இருக்குது, இது ஒரே கவலையாக இருக்குது, ஒரே கண்ணீராக இருக்குது. என்ன தான் பண்ண போகிறானோ, எப்படி தான் உருப்பட போகிறானோ, சோத்துக்கு என்ன பண்ண போகிறானோ, நாளைக்கு எங்கே தெருவில் நிற்க போகிறானோ, என்ன இப்படி தான் பேச்சு. கட கட கடன்னு வரும். அது இன்றைக்கி பேசுனீங்கனாலும் அந்த பேச்சு தான், அடுத்த நாள் பேசுனீங்கனாலும் அந்த தங்களுடைய கவலையெல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க. பாருங்க, அதுதான் தரிசித்து நடப்பது. என்ன பேசுகிறாங்க, என்ன நடந்துகின்றது, அந்த கண்ணில் என்ன பார்க்குறாங்களோ அதை தான் பேசுகிறாங்க. அது பயத்தை உண்டாக்குது, திகிலை உண்டாக்குது, சந்தேகத்தை உண்டாக்குது, அங்கலாய்ப்பை உண்டாக்குது. அதையே பேசுகிறார்கள். தரிசித்து நடக்கிறார்கள். விசுவாசித்து நடக்கிறதுனா எப்படி? அந்த பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்குள்ள எப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குது, நீ எப்படி வரலாங்கிறது உனக்கே விளங்கலைன்னு நினைக்கிறேன். விளங்குனா நீ ஆளே வேற மாதிரி இருப்ப. கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, கர்த்தர் உன்னை பெரிய ஆளை கொண்டு வருவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தர் இடத்துல கேட்டிருக்கிறேன், கர்த்தர் நான் கேட்டதை செய்வார். பிசாசு நினைக்கிறது இந்த வீட்டில் நடக்காது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒலிவர் மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னா பேய் பிசாசு மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அதை நான் டெய்லி சொல்ல போகிறேன். ஒலிவ மர கன்றுகளை மனைவி எப்படி இருப்பாள், பிள்ளைகள் எப்படி, இதெல்லாம் பைபிளில் எதுக்கு இருக்குங்க? வெறும் கல்யாணத்தில் வாஸ்து விடுறதோட சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? இந்த பிசாசை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை நடத்துறேன்னு தெரியல. அடக்கடவுள, ஒலிவ மர கன்று போய் பிசாசுன்னா எப்படி? இந்த பேய்களோடு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் பிரதர். விசுவாசி இல்லை, விசுவாசியே இல்லை, சரியான அவிசுவாசி. தரிசித்து நடக்கிறாங்க, விசுவாசித்து நடக்கல. பாருங்க, விசுவாசித்து நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும் என் பிள்ளைகள், என் வீடு எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வருவாங்க. இன்னைக்கு ஒருவேளை அவன் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்க போறான், கர்த்தர் அவனை எப்படி மாற்றுவார், எப்படி ஆக்குவார். புருஷன் ஒருவேளை இன்னைக்கு எப்படி இருக்கலாம், ஆனா என் வீடு அப்படி இருக்காது, அதுக்கு இங்க இடம் இல்லை. இதுக்கு பதிலா இப்ப SMS வேற கிடைச்சிருக்கு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு. என் புருஷன் பேர் இதாக்கும், வயசு இதாக்கும், இந்த வேலை இருக்கானாக்கும், உருப்படவே இல்லவன், ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். இப்போ இவன் குடிக்கிறான், இவன் ஊரை சுற்றுறான், ஒன்றும் சரியில்லை, சம்பளத்தை கொடுக்கறது இல்லை, ஒன்றும் செய்யறது இல்லை, ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான்றது இப்போ 1000 பேருக்கு சொல்லியாச்சு. உட்கார்ந்த இடத்துல இந்த மடார்னு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஜெபன்ற பேரில் இது நடக்குது. ஒரு ஜப கூட்டம் வச்சு எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம், பெண்கள்லாம் சேர்ந்துட்டு. அதில் நடத்துகிற ஒரு அம்மா சொன்னிச்சான், இப்போ என்ன உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா, ஜெபம் பண்ணுமா? அந்த பொண்ணு சொல்கிறான், ஐயோ என் புருஷன் எப்படிங்க, அதுங்க எதுவும் 1000 குறை புருஷனை பற்றி. அடுத்தது என்ன, அதுவும் புருஷனை பற்றி குறை. இப்படியே வரிசையாக 9 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களாம். 10வது ஒரு ஆள்கிட்ட வந்தாங்களாம், கேட்டாங்களாம், எப்போ உன் புருஷன் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல மனுஷன், ஒழுங்காக இருக்கிறாருன்னு. உடனே சரி எல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுதான். கத்தாவே, இந்த பெண்ணு கட்டப்பட்டிருக்கிறாள், வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான், வாயை திறந்து விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறா, தயங்குகிறாள், வாயை கட்டவளும் அவிழ்த்து விடும் ஆண்டவரே. ஏன்னா அந்த கதை கேட்டு கேட்டு ஜப கூட்டம் நடத்தியாச்சு, இவங்க கூட்டு கதையை கேட்க முடியாம போயிடுச்சுல்ல. அது என்ன, எங்க 9 பேருக்கு மட்டும் பிரச்சனை, உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? எங்களை நம்ப சொல்றியா? அத நீ கட்டுக்குள்ள இருக்கிற, நீ உனக்கு வாயை திறந்து பேச முடியல, உன்னால பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கிறான், நாங்க லூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஜப கூட்டங்கள் எல்லாம் இழுத்து மூடணும், தேவையே இல்லை.
ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஜப கூட்டத்துக்கு போறது கூட என்ன மாதிரி ஜப கூட்டம்னு, ஜபம்ன்ற பேர்ல துர்ச்செய்தியை பரப்பிட்டு இருக்கிறது. நான் அதை நம்புறது இல்லை, அந்த மாதிரி ஜப கூட்டத்தை நம்புறது இல்லை. நான் சொல்றேன், பிரச்சனையா வாங்க, நான் விசுவாசத்தை கற்றுத்தர்றேன், எப்படி விசுவாசிக்கிறதுன்னு கற்றுத்தர்றேன், எப்படி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறது என்று கற்றுத்தருகிறேன். பாருங்க, அது வேதத்திலிருந்து போதிக்கிறேன். எப்படி பார்த்ததை பேசக்கூடாது, வசனம் சொல்றதை பேசுங்க. புருஷன் எப்படி இருப்பான், உங்க வீடு எப்படி இருக்கும், சமாதானத்தினால் நிறைஞ்சிருக்கும், நீதிமானுடைய வீடு எப்படி இருக்குன்னு வாசித்து பாருங்க. 112 சங்கீதம் ஒவ்வொரு வசனமா எடுத்து போதிச்சிருக்கிறேன். அதை வாசித்து பாருங்க, அதை சொல்லுங்க. அப்படி வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கும், துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படாது இருப்பான். வாசிருக்கீங்களா அதெல்லாம்? என் வீடு அப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி ஜெபம் பண்ண கத்து தருவோம். இங்க சிலருக்கு என்னன்னா, என் பிரச்சனையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணுமே. சரி போங்க, பரப்பிட்டு வாங்க போய். அதை பிரச்சனை சால்வ் ஆகாது, பிரச்சனை சால்வ் ஆக போறதே இல்லை. புருஷனை போய் இப்போ ஊரெல்லாம் சொல்லியாச்சு. அதான் ஒரு புருஷன் என்கிட்ட சொன்னார், என்ன வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்குது என் பொண்டாட்டி, எங்க போனாலும் தெரியுன்றாங்க என்ன. அதுக்குதான் உங்க கோயிலுக்கு வந்தேன், அப்படியே ஓரமாக உட்காந்து அப்படியே போயிடலாம், என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இங்க வந்தா யாரும் என்னன்னு கேட்கவும் மாட்டாங்க, வந்து உட்காந்துட்டு போயிடலான்னாங்க. அதுக்கு என்னதான் வச்சிருக்கோம் கோயில் இங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள், அதான் விசுவாசி. நீங்க செக் பண்ணி பாருங்க, எப்படி விசுவாசத்தில் நடக்கிறீங்களா, தரிசித்து நடக்கிறீங்க. என்னத்தை பேசுறீங்க? பிரச்சனையை பேசுறீங்கன்னா தரிசித்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுனீங்கன்னா விசுவாசித்து நடக்கிறவர்கள் அர்த்தம். பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனையை பேசுனீங்கன்னா தரிசித்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா விசுவாசித்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். குடும்பத்தை பற்றி பிரச்சனை பேசுனீங்கன்னா தரிசித்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனைக்கான பதிலை இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு. இங்க பொருளாதார பிரச்சனைக்கு பதில அதை பேசுனீங்கன்னா விசுவாசித்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லாம தெரிஞ்சுக்கலாம். சில சொல்லுவாங்க, நான் கூட ஃபெய்த்ல தான் பிரதர் இருக்கிறான். எப்படி பிரதர்? ஃபெய்த்ல இல்லையே. ஃபெய்த்ல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஃபெய்த்ல தான் இருக்கிறேன். நான் எப்படி ஃபெய்த்ல இருக்கிறேன்? நான் எல்லா ஃபாஸ்டிங் மீட்டிங் போயிடுறேன் பிரதர், எல்லா ஃபாஸ்டிங்லையும் அடியேன் இருப்பேன். ஒன்றும் ஃபெய்த்தில் இருக்கீங்க அர்த்தமா? எல்லாம் முழுகிறவர்களையும் நான் இருக்கிறேன் பிரதர். சரி இருங்க, ஃபெய்த்தே இல்லாமல் முழுகிறதுக்கு போகலாம், தெரியுமா உங்களுக்கு? முழுகிறவும் ஜெபம் பண்ணலாம் ஃபெய்த்தே இல்லாமல். ஜனங்க நினச்சிட்டு இருக்காங்க ஃபெய்த்தில் இருக்கிறோன்னு. வேதம் கிளியரா போதிக்குது ஃபெய்த்தில் இருக்கிறதுனா என்னன்னு. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க. இருக்கீங்களா? சரி, யாக்கோபுக்கு போவோம். நேரம் ஆகுது பாருங்க. பரலோகத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பிரசங்கத்துக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் இங்க வந்தோம்? ஏன்னா இப்ப பார்க்கறத பற்றி பேசியிருக்கோம். விசுவாச பார்வைக்கும் உலக பிராரம்பன் பார்வைக்கும் வித்தியாசம். பாருன்றாரு, எரிகோ மதில்கிட்ட கொண்டாந்து நிக்க வச்சுட்டு சொல்றாரு பாருன்றாரு. பார்க்க முடியுமா அவனால? அன்னைக்கு யோசுவாவால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இரவும் பகலும் இதில் சொல்லப்பட்டிருக்கலாம், செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதில் தியானமாயிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்பவே மோசே போன உடனே இவனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவன் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக போறவன். அவனுக்கு அப்படி ஒரு பார்வை வேண்டும். விசுவாசத்தில் நடக்கிறவனா இருக்கணும். விசுவாசம் தேவை. அதனால இதை தியானம் பண்ணுப்பான்ட்டாரு. இதை தியானம் பண்ணினாதான் எரிகோ பட்டணம் மதில் செவலுக்கு வரும்போது செவுரு உன்னை திரும்பி போக வைக்காது. இதை தியானம் பண்ணினா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே விழாது, அது நிறைவேறும் என்றதெல்லாம் நம்ப ஆரம்பிப்ப. எவ்வளவு பெரிய செவர் நின்னாலும் நான் சொன்னதுதான் நீ நம்புவ. இந்த பட்டணத்தினுடைய கையில ஒப்பு கொடுத்தேன்றது தான் நம்புவ. எவர் சொல்றதையும் நீ நம்ப மாட்டே. ஆயத்தப்படுத்திட்டார் அவனை.
உன்னை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவனை. அப்போ பார்வையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இங்கே சொல்லியிருக்குது, விசுவாசத்தின், அதாவது இப்போ பலவிதமான சோதனைகள் ஆகப்படும் போது, அதாவது இப்படி எரிகோ மதிலை போல வாழ்க்கையில் பல காரியங்கள் நமக்கு முன்னால் நிற்கும்போது, இதை தாண்டி தான் போகணும், இந்த மலையை தாண்டி தான் நான் போகணும், இந்த செவரை தாண்டி தான் எனக்கு வாழ்வு இருக்குது, இந்த செவரு எனக்கு இடையூறாக இருக்குது, இதை தெரிஞ்சிட்டு தான் நான் பண்ண வேணும், இது இப்படி இடைஞ்சலாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கும் போது, இப்போ இன்னல்களை துன்பங்களை நாம் சந்திக்கும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு சொல்லுது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு இடையூறை சந்திக்கும் போது எரிகோ மதிலை பார்த்துட்டு எப்படி மிகுந்த சந்தோஷமா இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இந்த போதனையை கவனிங்க. எரிகோ மதிலை பார்த்துட்டு எப்படி சந்தோஷப்படுறது? ஆனால் விசுவாசத்தில் அந்த மதிலை கீழே விழ வைக்கணும்னா சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் சொல்றாரு, நான் சொல்லும்போது கரெக்டாக ஆர்ப்பரின்றாரு. உள்ட்ட ஆண்டவரே நாங்கள் நல்லா ஆர்ப்பரிக்கிறோம், வேணாம் உன் ஆர்ப்பரிப்பே வேண்டாம். விழுந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறது விசுவாசம் இல்லை, ஆர்ப்பரிச்சு தான் விழணும். அது ஹலோ, ஆர்ப்பரிச்சு தான் விழணும். அப்ப அந்த செவுத்தை பார்த்து நிக்கிற எவனும் மலைச்சு போயிடுவான். அந்த செவுத்தை பார்த்தா வானொலி அவை அளவுக்கு நிக்கிற செவுத்தை பார்த்து ஆர்ப்பரின்றாரு. என்ன ஆர்ப்பரிக்கணுமா? கர்த்தர் இந்த பட்டணத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி ஆர்ப்பரின்றாரு. எப்படி செவுத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கிறது? இவ்வளோ பெரிய செவரை பார்த்து எப்படி ஆர்ப்பரிக்கிறது? வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து எப்படி ஆர்ப்பரிக்கிறது? எப்படி சந்தோஷமா இது எண்ணுகிறது? மிகுந்த சந்தோஷமா என்றது கவுண்ட் இட் ஆல் ஜாய். எப்படி சந்தோஷப்படுறது? எதிர்க்க செவரு நிற்கிது, எவ்வளோ பெரிய செவரு, போக விட மாட்டேங்குதே, எப்படி சந்தோஷப்படுறது? உன்னால் அவ்வளோ பெரிய செவரை வச்சுக்கிட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட முடியுமா? இட் இஸ் பாசிபிள். சந்தோஷப்பட முடியும். எப்படின்னு சொல்றேன். பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த செவுத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் இந்த கண்ணால் பார்க்கறத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதில் கவனம் செலுத்தினீங்கன்னா சந்தோஷப்பட முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா, விசுவாச கண்களால் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி சந்தோஷப்பட முடியும்? கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை பார்க்கும்போது சந்தோஷப்பட முடியும். இந்த கண்ணால் பார்க்கறத அதை அங்கீகரித்து அதன் அடிப்படையில் வாழுகிறவர்கள் அந்த சந்தோஷப்பட முடியாது. ஒரு ஆவிக்குரியவன் தான் சந்தோஷப்பட முடியும். இப்பேற்பட்ட மதில் சோறு வச்சுக்கிட்டு எப்படி ஆர்ப்பரிக்கிறது? அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தேவை. விசுவாசி செய்ய முடியும். ஏன்னா விசுவாசி தரிசித்து நடக்கிறது இல்லை, விசுவாசித்து நடக்கிறான். ஏன் ஆர்ப்பரிக்கிறான்? கர்த்தர் பெரியவர். இந்த இவ்வளோ பெரிய செவுத்தை காட்டலாம், அவர் பெரியவர். அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் இந்த செவரு கீழே விழு தரமட்டம் ஆயிடும். ஃபால் ஃபிளாட் இருக்குது இங்கிலீஷில், அப்படியே சொல்லி தரமட்டம் ஆயிடுமா, தரமட்டம் ஆயிடும். இவ்வளோ பெரிய செவுத்தை கர்த்தர் தரமட்டமாக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். சொல்லி இருக்கிறார் ஆக்குறேன்னு, கண்டிப்பாக அவர் அதை செய்வார். அவர் சொல்லி ஒரு நாள் செய்யாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெருசாக நிற்குது, அதை நான் கவனிக்கிறது இல்லை. அவர் என்ன சொன்னார்? அவர் யாரு? அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், அவர் எவ்வளோ வல்லவர், அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ வாக்கு மாறாதவர், அதைத்தான் நான் நம்புகிறேன். பிரச்சனைகளில் அகப்படும் போது, நல்ல கவனி, எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனைகளில் அகப்படும் போது, சோதனைகளில் அகப்படும் போது, கஷ்டங்களில் அகப்படும் போது, எரியோ மதில் போன்ற மலை போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் போது மிகுந்த சந்தோஷப்படுங்கள். எப்படி சந்தோஷப்பட முடியும்? இந்த கண்ணால பார்த்துக்கிட்டு அதன் மூலமா வாழ்றவங்க சந்தோஷப்படவே முடியாது, அழதான் முடியும். விசுவாச கண்களால் பார்க்கிறவர்கள் சந்தோஷப்பட முடியும். இருக்கீங்களா? 1 பேதுருக்கு போங்க, அப்படியே கடகடன்னு போங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுல? முந்தின வசனம் சொல்லுது, ரட்சிப்புல. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் மூலமா செய்திருக்கிற காரியங்கள்ல ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அறிந்து சந்தோஷப்படுறீங்க. கரெக்ட். இதில் மிகவும் சந்தோஷப்படுறீங்க. என்றாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு பெரிய சந்தோஷம் உள்ள இருக்குது, நம்பிக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். உலகத்தில் தானே வாழ்கிறோம். அப்போ உலகத்தில் வாழும்போது பலவித பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. பிரச்சனை இல்லாத உலகமா இது? கிடையாது. இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சே
ஆகணும். பிரச்சனை இல்லாத உலகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ உலகத்தில் இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்க நல்லா. இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ என்ன மாதிரி பார்க்கணும் அது அப்படிங்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஒன்று மண்ணோட மண்ணா போகிற இந்த பொண்ணு தங்கம் இது அக்னியினால் சோதிக்கப்படுதான். சோதிக்கப்படும் போது அந்த பொன் சுத்தமானது என்கிறது விளங்குகிறது இல்லையா? சுத்தமான பொண்ணை எரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியாது. மற்றதெல்லாம் எரிஞ்சிடும், அது மட்டும் அப்படியே இருக்கும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். எத்தனை பேர் நம்புறீங்க பொன்னை பார்க்கலும் உங்களை விசுவாசம் பெருசு? விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசம். சோதிக்கப்பட்டு இப்போ பிரச்சனைகள்லாம் வரும்போது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கடைசியில் அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை காணும்போது, பிரச்சனை அது மத்தியில் வெற்றி எடுக்கும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். இப்போ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம், 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும். எத்தனை பேர் இயேசுவை நேரடியாக பார்த்துருக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டீங்களா? நான் 45 வருஷமா பிரசங்கம் பண்றேன், அவரை நான் பார்த்ததில்லை. ஹலோ, பேதுரு பார்த்திருக்காரு, ஆனா பார்க்காதவங்களுக்கு எழுதுறாரு. சொல்றாரு, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். எத்தனை பேர் சரிங்க? நான் கூட அப்படிதாங்க. அவரை பார்த்ததே இல்லை, நான் அன்பு கூறுறேன். அவரை நான் பார்த்ததே இல்லை, அவரை நான் அன்பு கூறுகிறேன், அவரை பெரிதும் மதிக்கிறேன், அவரை பிரசங்கம் பண்றேன், என் வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூறுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறேன். எத்தனை பேர் அவரை கண்டதில்லை, தரிசித்ததில்லை, ஆனா விசுவாசம் வைக்கிறீங்களா? அவர் மேல விசுவாசிக்கிறீங்களா? நான் கூட பார்த்ததில்லை, ஆனா விசுவாசிக்கிறேன். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான விசுவாசம் வைத்து, அதாவது தரிசியாமலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, அதாவது காணாமல் அவர்கள் அன்பு கூர்ந்து, தரிசியாமல் அவரை விசுவாசித்தால் அது எங்க கொண்டு போய் விடுது? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷத்துக்குள்ள களி கூறுதலுக்குள்ள கொண்டு போய் விடுது. விடுதா இல்லையா? எப்படி பாடினீங்க, எவ்வளோ ஆர்ப்பரிச்சிங்க, எப்படியெல்லாம் கையை தட்டு பாடினீங்க, எவ்வளோ கத்தருக்குள்ள மகிழ்ந்தீங்க. இத்தனைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது, ஆனா அவரை விசுவாசிக்கிறீங்க, அவர் மேல அன்பு கூறுறீங்க. அப்ப காணாமல் இருந்து அவர்கள் அன்பு கூர்ந்து, அவரை தரிசியாமல் இருந்து அவரை விசுவாசிக்கும் போது அது எங்க கொண்டு போய் ரிசல்ட் என்ன? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் களி கூறுதல் அதன் மூலமாக உண்டாகிறது. ஏன் இது முக்கியம்? ஏன் யாக்கோபு சொல்றாரு சோதனையில் ஆகப்படும் போது மிகுந்த சந்தோஷப்படுங்கள்னு? ஏன் இங்கே சொல்லி இருக்குது? காணாமல் அவரை அன்பு கூர்ந்து, தரிசியாமல் அவரை விசுவாசித்தால் சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் களி கூறுதலுக்குள்ள கொண்டு போய் விடுதுன்னு. ஏன் இந்த சந்தோஷம் களி கூறுதல் ரொம்ப முக்கியம்? நெகேமியாவின் புஸ்தகம் பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம். நெகேமியா, அங்க ஒரு சின்ன வசனம், இந்த சின்ன வசனம்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். சின்ன வசனம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி லைன். இங்கிலீஷ்ல எப்படி வருது? The joy of the Lord is your strength ன்னு வருது. தமிழ்ல எப்படி வருது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஏன் இந்த மகிழ்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றேன்? ஏன் சோதிக்கப்படும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக அதை எண்ணுங்கள்ன்றாரு? ஏன் இவர் காணாமலே அவர் மேல அன்பு கூர்ந்து, காணாமலே அவரை விசுவாசிச்சா அது சொல்லி முடியாத அளவுக்கு சந்தோஷத்துக்குள்ள களி கூறுதல் கொண்டு போய் விடுதுன்றாரு? ஏன் பிரச்சனையின் மத்தியில சந்தோஷப்படுறது ரொம்ப முக்கியம்? ஏன்னு சொன்னா அதன் மூலமாக தான் பலன் உண்டாகிறது. அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலன் எங்க வச்சிருக்காரு கர்த்தர்? அந்த சந்தோஷத்துல தான் வச்சிருக்காரு. இந்த ஜனங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி பட்டணத்தை கட்டுறதுக்காக திரும்பி வர்றாங்க. பார்த்து அழுதுட்டாங்க பட்டணத்தை பார்த்து. ஏன்னா பட்டணத்தை சுட்டெரிச்சு அதை ஒண்ணுமில்லாமலாக்கி இடிச்சு போட்டு நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க பாபிலோனியர்கள். திரும்பி வர்றாங்க கட்டுறதுக்கு.
தங்கள் ஊரை பார்த்துட்டு, தங்களுடைய தேவாலயத்தை பார்த்துட்டு, வீடுகளை பார்த்துட்டு கண்ணீர் விடுறாங்க. அவர்களெல்லாம் கூடி வர செய்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்தாரலாம். முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா, வாசித்தது மட்டும் இல்லை, அதுக்கு அர்த்தம் சொல்லி they gave a sense of it so that they can understand it இருக்கு. அர்த்தம் சொல்லி, அதாவது இன்னைக்கு இப்போ நடக்கிற பிரசங்கம் என்ன, அதான் வாசிச்சதுக்கு அர்த்தம் சொல்றோம். தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம் வாஸ்தவம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறோம், விளக்கி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பிரசங்கம் நடந்திருக்குது பாருங்க, எக்ஸ்போசிஷன் நடந்திருக்குது. வசனத்தை வாசித்து எக்ஸ்போசிஷன் பண்ணியிருக்காங்க. பண்ண பிறகு சொல்றாங்க, நீங்கள்லாம் அழ வேண்டாம். அவளுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் அழ வேண்டாம், அழுகையை நிறுத்துங்கன்றார். அழுகையை நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் அவளுக்கு சொல்லப்படுது. நீங்க போய் கொழுமையானதை புசித்து நல்லா பாயா சாப்பிடுங்கன்றார். அழுகெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் அழுது பிரயோஜனம் இல்லை, விடு. பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குது, சுட்டு அரிச்சு சாம்பலாக்கி இருக்கானுங்க, பட்டணத்தை அக்கிரமம் பண்ணியிருக்கானுங்க, அழாத. இப்போதான் வசனத்தை வாசித்தோம், அதுக்கு விளக்கம் சொன்னோம். என்ன வாசித்திருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க பட்டணத்தை பார்த்து அழுகும் போது 7 வானம் இருக்குது, முதல் வானத்தில் யார் இருக்கா, 2வது வானத்தில் அந்த பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க கிடையாது. அழுகிற ஆளுகளுக்கு ஆறுதல் உண்டாகும் வழிய விதத்தில் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு, இதை கட்டுவது உதவி செய்வார், கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார், இதுக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிலைச்சி நிற்க முடியாது, இதெல்லாம் செஞ்சு வெற்றிகரமாக முடிப்போனாம மறுபடியும் இது அருமையான பட்டணம் ஆக்கி காமிப்போன்னு நம்பிக்கையை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்ட பிறகு போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அதாவது பலன் தேவை உங்களுக்கு. பலவீனமாக இருக்காதீங்க, அழுதுகிட்டு இருக்காதீங்க, பலவீனமாக்கிடாது. போய் சந்தோஷப்படுங்க, நல்லா சாப்பிடுங்க, புசித்து குடித்து மற்றவர்களுக்கெல்லாம் கொடுங்க, கொண்டாடுங்கள். ஏன்னா பிரசங்கம் பண்ணியிருக்கோம், கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறமாட்டாரு. பாபிலோனுக்கு நம்மளை சிறையிருப்பில் அனுப்புறது ஒருவேளை தண்டனையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடல, நம்ம நேசிக்கிறார், நம்ம குறித்து நோக்கம் வச்சிருக்கிறாரு, நம்மளை திருத்தி கொண்டு வருவார், திருப்பியும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நீங்க நிறைய பேர் இந்த பலனை கண்டதே இல்லை, ஆவிக்குரிய பலனை கண்டதே இல்லை. நான் சொல்றேன், ஆவிக்குரிய பலன் எப்படி வரும்? வசனத்துக்கு செல்லுங்கள், வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் போது பலன் உண்டாகும், பலன் உண்டாகும் போது வெற்றி உண்டாகும். இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்க. இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பார்க்கறத பற்றி பேசிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, விசுவாச பார்வை, அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மோசே எப்படி பார்வோன் மகன்றதை வெறுக்க முடியும்? மோசே எப்படி அநித்தியமான பாவ சந்தோஷம் வேணாம், அதை விட நான் துன்பப்படுறதா இருந்தால் கூட பரவாயில்லன்னு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும்? கஷ்டமாச்சே. எப்படி வந்தான்? மோசே எப்படி எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறான்? எப்படி இந்த பார்வை அவனுக்கு கிடைச்சது? இப்படி பார்க்கிறான் அவன். இந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த விதமான பெர்செப்ஷன் எப்படி உண்டாச்சு? இப்படிப்பட்ட ஒரு பார்வை, இதுதான் விசுவாச கண்கள். மற்றவன் எப்படி பார்த்திருப்பான்? பார்வோன் குமாரத்தின் மகன் தான், அதை பிடிச்சிக்கப்பா, விட்டுறாத, என்னவா இருந்தாலும் அவன் துரத்தினாலும் போகாத, கேவலப்படுத்தினாலும் போகாத, இங்கே கடந்தான் சொல்லுவான். ஏன்னா கோடீஸ்வரனா இருக்கலாம் பார்வோன் குமாரத்தின் மகன். பாவ சந்தோஷங்களை விட்டுறாத, ராஜாவுடைய பேரன்னா என்ன வேணா அனுபவிக்கலாம், யாரும் கேட்க ஆள் இல்லை, ஜாலியாரு அப்படின்னு அப்படிதான் சொல்லி தருவாங்க. எகிப்தின் பொக்கிஷங்கள் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் இழந்துடாத, அதெல்லாம் சொந்தமாக்கிக்க அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. இவன் சொல்றான் எதுவுமே வேணாம். எப்படி அப்படி வேணான்னு சொல்ல முடியும்?
எப்படி அப்படி வேணான்னு சொன்னான்னா, கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற பலன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. என்ன அர்த்தம்? காணாத அந்த தேவனை கண்ணால கண்டவன் போல உறுதியாயிருந்து. ஹலோ, அதரிசனமானவரை தரிசிக்கிறதுனா தேவன் அதரிசனமானவர், காணக்கூடாதவர். அவரை கண்ணால கண்டவன் போல உறுதியா இருக்கிறான். உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இதெல்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு ராஜாவுக்கே பயப்படாம வெளியே போகிறான். எல்லாத்தையும் இழக்க தயார் அப்படின்ட்டு போறான். ஏன்னு சொன்னா, அவனுக்கு கிடைக்க போகிற பலன் அப்பேற்பட்ட பலன் என்பதை அவன் அறிந்திருந்தான். கிடைக்க போகிற பலன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கண்ணு எது மேல வச்சுட்டான்? கர்த்தர் மேல, அவர் கொடுக்கிற பலன் மேல. அந்த பலன் இந்த பாவ சந்தோஷங்காட்டில் காட்டும் பெருசு, ராஜாவுடைய பேரன்றதை காட்டிலும் பெருசு, எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் பெருசு. அது வேணுமா இது வேணுமான்னு வரும்போது அதுதான் வேணும், இது வேண்டியதில்லை. எனக்கு கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். கொஞ்ச காலம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச காலம் சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாக்கு பிடிச்சி நிற்பேன். ஏனென்றால் அந்த கொஞ்ச காலம் கொஞ்சம் துன்பத்தை அனுபவிச்சாலும் அதற்கு பின்னால நீண்ட காலம் அனுபவிக்க போகிற பலன் மேன்மையானது. பார்வைதான், அதான் விசுவாச வாழ்க்கை. பார்க்கிறது, எப்படி பார்க்கிறோன்றது. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்போ மோசையை பற்றிலாம் சொல்லிட்டு திடீர்னு இப்போ இங்கே போயாச்சு இயேசுவை. ஏன்னா அந்த விசுவாச வாழ்க்கைக்கு அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை சொல்லாமல் முடிக்க முடியாது. 2 நிமிஷம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுவை பற்றி சொல்றாரு. எப்படி பாடுகளை சகிச்சாருன்னு சொல்றாரு. எப்படி சிலுவையில் மரிச்சாரு, எப்படி அவ்வளோ பெரிய ஒரு வேதனை சகிக்க முடிஞ்சது அவரால், எப்படி அதனுடைய கடந்து சென்று அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா காரியத்தை சாதிக்க முடிஞ்சது அப்படின்றாரு. நமக்கு அது உதாரணம்ன்றாரு. அவரே அப்படி செய்தாருன்னா அந்த உதாரணத்தை ஃபாலோ பண்ண. அவர் ஒரு பெரிய வின்னர். அந்த வின்னரை பார்த்து நீயும் வின்னர் ஆகுன்றார். சொல்றார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். என்ன சொல்றாரு? அவரை கொண்டு போய் அடிச்சாங்க, துப்புனாங்க, அரைஞ்சாங்க, கேவலப்படுத்தினாங்க, பார்த்து சிரிச்சாங்க, நகைச்சாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, அவமரியாதை பண்ணாங்க. சரீரத்திலும் மனதளவிலும் அவரை துன்புறுத்தினார்கள். ஆவிக்குரிய பாடு இன்னும் அதை காட்டிலும் அறியுது. உலகத்தின் பாவங்கள் எல்லாத்தையும் இவர் மேல வச்சு இவரை சுமக்க பண்ணி அதற்குரிய தண்டனையும் நியாய தீர்ப்பையும் அவரை அனுபவிக்க வச்சு பிதாவினால் கைவிடப்பட்டவரை போல சிலுவையில சாகிறார். அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சாகிறாரு. இதெல்லாம் சொல்லி முடியாத வேதனைகள். இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டாரா? எப்படி சகிச்சிட்டாருன்னா, தேவன் இவருக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான். பாருங்க, விசுவாச பார்வை வேணும். விசுவாச பார்வை வேணும். இல்லைன்னா கொஞ்சம் சோதனை வரும்போது, கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் போது ஐயோ சகிக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம விட்டுட்டு போயிடுவோம். நான் பார்த்துருக்கேன், ஊழியத்திலாம் நிறைய அப்படி நடந்துருக்கு. கொஞ்சம் கஷ்டத்தை கூட சகிக்க முடியாது சிலருக்கு. ஒருத்தன் சொன்னா இங்கேருந்து போகும்போது, அவனை அனுப்பிச்சேன் ஐயோ ஊழியக்காரன் ஆரியான்னு. சில போய் பார்க்குறேங்க 6 மாதம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறான்னா, நீ முதல்ல பாட்டி வீட்டுக்கு போய் சேருங்க, ஊழியத்துக்கு தேவையில்லை. நீ என்ன போய் பார்க்குறது, அப்புறம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இருக்கிறன்றது தேவையில்லை, போ. அந்த மாதிரி ஆள் வேலைக்கே தேவையில்லை. நான் செத்தாலும் பொழைச்சாலும் அங்கே தான் இருக்க போகிறேன். கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ அங்கே நான் நிற்க போகிறேன், செய்ய முடிப்பேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாரு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க போகிறேன். நோக்கமாக இருந்தால் இன்னைக்கு படுற துன்பங்கள்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்படலாம், ஆனால் அனுபவிக்க போற பலன் அருமையானது, மேன்மையானது. இயேசு அப்படிதான் சிலுவையில் மரிச்சாரு. அவ்வளவு வேதனை, அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்த எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் மட்டும் அங்க போய் உட்காரலான்றதை வச்சுக்கிட்டு அவர் அந்த சந்தோஷத்துல சகிச்சுக்கல. அவரோடு கூட உலகம் முழுவதும் இருக்கிற கோடான கோடி மக்கள், இவரை விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் அன்பு கூறுகிறவர்கள், இவரை காணாமல் இருந்தும் தரிசியாமல் இருந்தும் இவரை அன்பு கூர்ந்து விசுவாசிக்கிறவர்கள் கோடான கோடி கோடி பேர் இவரோடு கூட
பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவரோடு உட்காருவார்கள் என்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து தான் சிலுவையில் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டவரை கல்லறையில் போட்டு அடைச்சு மூடுறாங்க. கல்லறையின் கதவு திறக்கப்படுகிறது, அந்த கல் அகற்றப்படுகிறது. கல்லு கூட அவரை உள்ள வச்சிருக்க முடியல. ஏன்னா இவர் விசுவாசத்துல மரிக்கிறார். தேவன் எழுப்புவார்னு சொல்லிட்டு தான் செத்தாரு. தாரத்து முன்னால சொல்வாரு, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3வது நாள் அதை எழுப்புவேன். தன்னுடைய சரீரமான ஆலயத்தை குறித்து சொல்றாரு. அவர் 3வது நாள் எழும்புவேன்னு சொல்லிட்டு தான் செத்தாரு. சிலர் சொல்லுவாங்க, சரிங்க செத்துட்டா அப்புறம் எழுப்பலன்னா என்ன பண்றது? அது உள்ளே விட்டாருன்னா உடலையே அதை திறந்து வெளியே கொண்டு வந்து உன்னதத்தில் உயர்த்தி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கூட அதை செய்வார் கர்த்தர். விசுவாசத்தில் வாழுங்கள், தரிசித்து நடக்க வேண்டாம். பார்வையை சரி பண்ணுங்க. இன்னைக்கு பார்வையை சரி பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் தேடுங்க, நான் தரிசித்து நடக்க மாட்டேன், விசுவாசித்து நடப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்க எத்தனை பேர் தீர்மானத்தை எடுக்க போறீங்க? இனிமே தரிசித்து நடக்கலையா? நிறைய நேரத்தில் நான் அந்த கண்ணை வச்சுட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், தான் பிரச்சனை. இந்த கண்ணு தான் பார்க்குது. கர்த்தர் சொல்றது பெருசா எனக்கு தெரியல இவ்வளவு நாளா. நான் இனிமே என் வாழ்க்கையில் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்க போறேன். என்ன வந்தாலும் சரி, தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்க போறேன். அதன் நிமித்தமாக எவ்வளவு சோதனை ஏற்பட்டாலும் எது இருந்தாலும் நான் சகிக்க தயார். ஏன்னா அதனுடைய பலன் மேன்மையானதாக இருக்கும். இயேசு தான் எனக்கு மாடல். அவர் காமிச்சிட்டாரு, தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார். நீங்க ஒன்று இல்லாமல் போக போறது கிடையாது. உங்களை கனம் பண்ணுவார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார், விட்டுற மாட்டார். தைரியமா விசுவாசத்தில் இறங்குங்க. இருக்கீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியாக இன்றைக்கே தீர்மானிக்கிறேன். என்னுடைய சரீர கண்களால் அல்ல, என்னுடைய விசுவாசத்தை கொண்டு காண்கிறவனாக, நம்புகிறவனாக, விசுவாசிக்கிறவனாக, கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாய் எண்ணுகிறவனாக, இயேசுவின் மேல் என்னுடைய கண்களை வைத்து அவரை பின்பற்றி விசுவாசத்தில் வாழப்போகிறேன். விசுவாச ஜீவியத்தை வாழுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வாதமாக்குவார், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவார். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அற்புதமான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களில் ஆழமாய் கிரியை செய்யட்டும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க அப்படிப்பட்டவர்களாக மாற்றியறலும் கர்த்தாவே. நாங்கள் பார்க்கிற விதம் மாறட்டும் கர்த்தாவே. அந்த பார்க்கிற விதம் வெற்றியை கொண்டு வரட்டும். விசுவாச பார்வையை தருவீராக. விசுவாச கண்களால் பார்க்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு குடும்பமும் மலரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பொலிவை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. வெற்றியை கொண்டு வரட்டும், மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை கொண்டு வரட்டும், ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் காணட்டும் கர்த்தாவே. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முக்கிய எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.